இந்த சனி பெயர்ச்சி பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. நம்ம இதுவரைக்குமே சனியும் 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இதுவரைக்கும் பண்ண போறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம் ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார். அண்ணா 5 வருஷம் கூட இல்லை, அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை, அப்படி வியாதி ஒன்று நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை. இப்போ செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை, வெளிப்படையாகவே தெரியறது. சுதந்திரம் கிடைக்கிறது, ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி அதை சம்பாதிக்கூடிய காலம் நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரக நான் சொல்ல அடுத்து சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க் அப் பண்ணி, செவ்வாயோ டீம் ஒர்க் அப் பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனீஸ்வரர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2021 அன்னைக்கு பெயர்றார். பெயரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கிரன் இருக்கார். இந்த பாம்புட்டே வெளியில் வந்துட்டார். அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு. அங்கிருந்து யாரெல்லாம் பார்ப்பாருன்னா, சனீஸ்வரர் 3, 7, 10 அப்படி பார்வை இருக்கும். 3ஆம் பார்வையால் எங்கே பார்க்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில். பெரிய விருந்து அவருக்கு. அதே சமயத்தில் சுக்கராச்சாரிய உடனே பேர்ந்துடுவார். அதே சமயத்தில் இந்த புதன் அங்கே போயிடுவார், மிதிரத்து போயிடுறார். இந்த புதனும் சுக்கரனும் ராசி பெருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிட்டு. அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார். குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் க்ளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாகம் மேல் தோஷம்லாம் போயிடும். அது பெரிய திருப்தி இல்லை. அதே சமயத்தில் குரு விறுவிறுப்புன்னு கீழே இறங்கிடுவார், பயிற்சி ஆடுறார். வைகாசி மாதம் பயிற்சி ஆடுறார் குரு. ஆட்டோமேட்டிக்காக எங்கே கடகத்தில் பயிற்சி ஆடுறார், ஒரிஜினல் பயிற்சி. அவர் அப்படி அங்கே இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன் கூட போயிடுவார் கடகத்துக்கு. குரு சுக்கிரனோட சேர்ந்து குருவனுடைய பாறை நேராக மீனத்தில் விழும். எவ்வளோ பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். குரு சுக்கிரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்பேற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா? எவ்வளோ துரிதம் நடக்கிறது. அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும். அப்படியே இழுத்துட்டு இருக்காது, எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா? பக்காவாகிடும். தூங்கி இருந்தமாக இருக்கும். ரொம்ப நாள் உடம்பு படுத்து ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோன்னு அலைஞ்சி அங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சி வந்தப்பறம் உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும். நான் சொல்கிறது மிஸ்மரிசம் இல்லை, நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்க போகுது. கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகிடுறது. கான்டாக்ட் எல்லாம் சுலபமாக எளிமையாக முடியும். கஷ்ட நஷ்டம் இருக்காது, ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு வராது. இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா? வராது. மனசு தெளிவாக இருக்கும். ஆயிரத்து குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதுல தெளிவாகிடும். இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு கொண்டிருக்காரு. நீங்களே பார்க்கலாம். அப்படின்னா இத்தனை நாளாக இல்லைன்னா இத்தனை நாள் இல்லை. இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரருக்கு அத்தனை நவகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது. தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை. இத்தனை அமைப்புகள் இருக்கும்போது அமைப்பில் நம்ம ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக அமைகிறது. வீணாக மனசில் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ரொம்ப உபாதைகள், கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில். நம்ம அதெல்லாம் களையவே முடியாது. அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்க்க முடியும். இந்த சனி பெயர்ச்சி வரலாறு காலமோலே ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம். எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டனால இந்த மாதிரி அமைப்பு, கோச்சார அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை. நம்ம இதுவரைக்குமே சனியும் 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இதுவரைக்கும் பண்ண போகிறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம்
ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார், அண்ணா 500 வருஷம் கூட இல்லை. அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை, பொருள்கள் எங்கே தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை, அப்படி வியாதி ஒன்றும் நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் நம்ம நாசம் பண்ணது இல்லை. இதிலேருந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த சனிப்பெயர்ச்சி வரலாறு காலமில் சாட்சி இது கொடுக்க போகிறது, படைக்க போகிறது. நம்ம நாடும் வீடும் ஒரு ஒரு கதையில் வர மாதிரி இல்லை, இப்படி வந்துட்டு போகிற மாதிரி வழக்கம் போல் இல்லை. நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 சொல்கிறது காரணம் என்ன, நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கைனாலும் சொல்கிறேன். 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை, நாடோடு உயரப்போகிறதுன்றது 100க்கு 100 உண்மைன்றது வெளிப்படையாகவே தெரியறது. ஸ்திரமான அரசு ஒன்று, ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயருது, ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை. இன்னொன்று நம்ம பொறுத்தவரை இது வரைக்கும் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர, யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை. அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போயிடுறது, சுதந்திரம் கிடைக்கிறது. ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிக்கக்கூடிய காலம். இதே மாதிரி படிப்பு, அவன் என்ன நான் வெள்ளைக்காரன் சொல்கிறது, வெள்ளைக்காரன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களை பெரிய ஆளாக இல்லையா? இப்போ ஏன் நம்ம பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு காட்ட போகிறார். நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரகன் நான் சொல்ல, அடுத்த சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க் அப் பண்ணி, செவ்வாயோ டீம் ஒர்க் அப் பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன்னு தவிர நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்து நீங்கள் வந்து வர முடியாதா? நீங்கள் வரப்போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, நான் சந்தோஷப்பட போகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, சனியினுடைய பெயர்ச்சி அழகாக சப்தமத்தில் வந்திருக்கு. மீனராசி உங்களுக்கு சப்தமும் இல்லையா? குரு உபயராசிக்காரனுக்கு உபயராசி தான் கலத்திரம். அவ்வளோ அழகாக இருக்கு பாரு. நீங்கள் ராஜா தான் அப்படின்னு உலகத்துக்கு தெரியணுமா வேணாமா? இதை தான் கிருஷ்ணன் அர்ஜுனன் பஞ்சபாண்டவர் சொன்னாலும் அவங்கள்ட்ட சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்ட்டான், கடவுள்னே ஒத்துக்க மாட்டேன்ட்டான். இதுவே ராமானுஜர் திருக்குறள் நம்பி திருக்குறள் நம்பி சொல்லி என்ன யாருமே சாமியை கடவுளாக எடுத்துக்க மாட்டேன்றீங்களே, என்ன அப்படி ஒதுக்கிட்டாங்களே, நான் என்ன பண்ணுறதுங்க? நாங்கள் சொல்லணும், நீ கேட்கணும், அவ்வளோதான், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா பார் அப்படி சொல்லி ராமானுஜர் பண்ணார்ல திருக்குறள் நம்பி. அந்த பாறை இன்னும் இருக்குது, இப்போ பார்க்கலாம். அதனால் வெளிப்படையாக எல்லாமே உலகத்தை தெரியறதுன்றதுக்காக நமக்கு நேரடியாக எல்லாம் நடந்தால் தான் நம்ம ஒத்துப்போம் அப்படின்னு சொன்னான்னா சரீரமே ஒன்றோடது இல்லை, அந்த அளவுக்கு தான் இருக்குது. இது இத்தனை ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது ஒன்றால் முடியுதா? அதான் பண்ண முடியுதா? கட்ட முடியுதா? எங்கே ஒரு பெரிய லெவல் இண்டஸ்ட்ரியில் இந்த பெரிய லெவல் மாதிரி ஒன்றும் இல்லாத மார்க்கெட்டிங்கில் இந்த ஒன்றும் இல்லாத 2 வெளிநாடு கம்பெனி கொட்டுறாங்களே பணம் எப்படி பண்ணுறாங்க? ஒரு டெலிவரி பண்ணுறது கூட அவங்க சின்ன ஒர்க்கெல்லாம் கூட பண்ணுறாங்க. அப்படி பெருசு இத்தனை கம்பெனி 3 கம்பெனி இருக்குல்ல வெளிநாடு கம்பெனி, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பாரு. அமெரிக்கன் கம்பெனி தனிக்கும் ஒன்றும் இல்லாத ஆட்களுக்கு இந்த அளவு பண்ணி பிஸ்னஸ் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உனக்கே இல்லை, அவனுக்கு அவ்வளோ பணம் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணுறான். ஆச்சாரம் கூட அவனுக்கு கஷ்டம் இல்லை. இந்த விதண்டாவாதம்லாம் வேண்டாம். நமக்குள்ள ஒத்துமை இல்லை, வளரக்கூடியது இத்தனோடைய அது மேலே வந்ததுன்னா அதை பார்த்து பொறுமிப்பாங்க ஒருத்தருக்குள்ள எப்படி ஆனான்னு. இனிமேல் அந்த மாதிரி மூளையே இல்லாதபடி சனீஸ்வரர் யாரெல்லாம் தொடர்பு வைக்கிறாங்களோ அவளை தூக்கி உயர்த்தது வேலை. ஒருங்கிணைத்த நிலைமை சனீஸ்வரருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் வர சனி பயிற்சினால் வர்றதுனால கன்னிராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கிராச்சாரியர் கூட அழகாக செஞ்சு கொடுக்குறார். புதன் அவர் தான் தலைவரே, நம்ம தலைவர். அவரும் புதன் சுக்கிரனும் இணைவறியாத ஒரு இது மாமா மச்சான். அது போய் கூடையே போட்டிருக்காங்க. குருக்கு செவ்வாயை விட்டுட்டு அந்த செவ்வாய் மூலம் குரு சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு கொள்ள அப்படி வச்சு பிஸ்னஸ் மேக்னெட்டோடு பெருங்கையை முழம் போடுற அளவுக்கு பக்கா ஆக்கி வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 பாரத பூமி. வெரி ஷார்ட் பீரியட். இந்த 2026 வந்துடும். 2026 27 இந்த பராபவ வருஷத்துலேயே கொண்டு வந்துடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஏதோ 4 பேர் அமேசான் அது இது சொல்கிற மாதிரி கூகுள் அது இது சொல்கிற மாதிரி நீ பெரியாக கூடாதா? யாவடா நமக்கு என்ன இருக்குது? நமக்கு உழைப்பு போதும். அதுக்கு போடுறதுக்கு அவன் பணம் போட போகிறான். கொண்டு வந்துடுவோம். சட்டத்திட்டங்கள்லாம் மாறணும். இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் டாக்ஸிஸ் எல்லாம் மாறணும். அதெல்லாம் தப்பு. அது பகவான்ட்டு பண்ணுவாங்க. அதை பண்ண வைப்பார் பகவான். அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் தன்னறிவு அடைஞ்சால் மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கு சமமாக நம்ம இருக்கணும். சமமாக இல்லை, கீழே இருக்கணும். நம்ம இப்போது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இப்போ நம்ம சொல்லிக்கிறது நம்ம இருக்கோம். ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. மிஷின் இருக்குது, பிரிண்ட் அடிச்சு விட்றான், பணம் டாலர் அடிச்சு விட்டுறாங்க. யார் கேட்குறா? இந்த கணக்கை கேட்க முடியும். ஆனால் அமெரிக்கா திவால் உண்மையிலேயே. ஆனால் சொல்லிக்கிறது எவ்வளோ பணம் அடிக்கிறான், யார் கேட்குறா? இன்டர்நேஷ்னல் லெவலில் அதே டாலர். அதை மாற்றினா தெரியப்படும். காலியாக சரி விடுங்க, அது வேணாம். சனீஸ்வரர் என்னென்ன பண்ண போகிறார் நீங்கள் பார்ப்பீங்க. சனீஸ்வரர் தொடர்புக்குள்ள குரு சனி நேரே பார்த்துட்டு கண்டினியூஸாக பார்ப்பார். கவலை இல்லை. மீனத்துக்கு கடவுளில் உட்காந்துட்டு அப்புறம் அதிசாரத்தில் போனால் அங்கே செவ்வாயோடு சேர்ந்துட்டு அங்கே பார்ப்பார். இந்த ராகு கேது பார்த்து மேலே போடுவார். அதிசாரத்தில் சிம்மத்துக்கு போயாச்சுன்னா அங்கே இதுக்கு கேது ராகு பேச்சு கேது பேச்சு நடந்து மேலே வந்துடுவார். நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இதே மாதிரி குரு ஒவ்வொரு டைம் மாறும்போது 2 தடவை குரு சிம்மத்துக்கு போவார். அப்போ சிம்ம பேச்சு நடக்கும். அதுக்கு பிறகு சிம்மத்திலேருந்து அதிசாரத்துக்கு அன்னைக்கு போவார். இது அதுக்குள்ளே எப்படி இந்த ஒரு மாறுதல் ட்ரெண்ட் எல்லாம் வரும். பராப வருஷம் பிளவு வருஷம் 2 வருஷத்துலையுமே அது டைம்லி ஆக்ஷன். 5 மாதம் 6 மாதம் கேப்பில் சனீஸ்வரன் வக்கரமாக இருந்து கேப்பில் 6 மாதத்தில் அழகாக வெளியில் வந்துடுவார். 5 மாதம் அடுத்த நிமிஷம் வக்கரம் முடிஞ்சிடுவார். அது அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கிறார். அந்த நவகிரகங்கள் தோல் கொடுக்கும். கண்ணை காட்டி மிதிக்கி விட்டார். பாம்புகள் கூட ஒழுக தோல் அமைக்கி வாசிக்கிறது. முதலெல்லாம் அப்படியே வளைச்சி தான் வச்சுருக்கும். அப்படிடா சிம்மத்தில் கும்பத்தில் வளர்ச்சி எல்லாம் போட்டிருக்கோம். அப்படி ஆபரண யோகம் உண்டாகும். அடுத்தது கடகத்துக்கு போனால் கூட கடகத்தில் உட்காந்து செவ்வாயோட உட்காந்து அப்படி இந்த பக்கம் நகரத்தில் இருக்கும். எப்படி அமைப்பில் கொடுக்கும். அப்புறம் எல்லாம் வந்துடுவாங்க. ஆபரணம் இது சர்ப வளைவுலேருந்து எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ எல்லா விஷயத்துலேருந்தும் நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு உண்டான வழிகளை என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணியிருக்காரு. சனீஸ்வரனுக்கு ஒத்துழைப்பை கொடுத்தாரு. உங்களுக்கு வேலையே இல்லை, இல்லை யூ ஆர் டிஸ்மிஸ்டு, தூக்கிடும் இல்லைன்ட்டார். அந்த அளவுக்கு பகவான் புதன் சாயலை சொல்கிறார். அதுக்கேற்ற மாதிரி கோச்சாரத்தில் அமைப்புகள்லாம் மாறுறது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இயற்கை சித்து நாசம் பண்ண போகிறது இல்லை. நினைக்கிற மாதிரி வறுமை நாட்டம் பண்ண போவதில்லை. எல்லாருக்கும் டைட் ஒர்க் கொடுக்க போகிறது. என்னதான் வேளாண் துறை இப்படியே போயிட்டு காலத்தை ஓட்டினா நடக்காத காரியம். என் வீட்டுக்கு வீட்டுக்கு சாப்பாடு போடலாம். உலகளவுக்கு சாப்பாடு போடணும்னா நல்லபடியாக சாகுபடி பண்ணணும். வேளாண்மை துறையில் எவ்வளோக்குள்ள இன்னோவேஷன் வரணுமோ, க்ரியேட்டிவிட்டி வரணும், அப்படி வரணும். அதுக்கெல்லாம் தயாராக இருக்காங்க. அத்தனை பார்த்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வரப்போகிறது. எதோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அதில் அதிகம் வரப்போகுது வேளாண் துறையில். எத்தனை அது இப்போவே நீங்கள் பொறுத்தவரை இந்த அது சமையலுக்கு இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சமையல் கொலை வீட்டுக்குள் 4 சோத்தில் இருந்தது. ஏதோ கல்யாணம் காட்சி அது ஃபங்க்ஷன் அதுக்கு சமையல் தொலை வச்சுருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இண்டஸ்ட்ரி தனியாகவே வச்சுட்டு ஹோட்டல்லாம் கூட அவ்வளோ ஒர்க் பண்ணலை. டெலிவரி ஹோம் டெலிவரி அந்த சர்ப்பம் க்ளீனாக இருக்குது. ஃபாஸ்ட்டு ட்ராக்கில் போயிட்டுருக்கு எல்லாமே. அதனால் உலக லெவலுக்கு போயிட்டுருக்கு எல்லாமே. பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் எவ்வளோ நமக்கு ஈல்டு கொடுக்கறது, ப்ராஃபிட்டபிள் இத்தனை பேருக்கு சொந்த கால் நிற்கிற அளவு பண்ணுறது சொல்கிறேன்ல. அந்த அளவுக்கு எல்லாம் அது பெரிய இண்டஸ்ட்ரி ஆகுது. ஒரு பல்படி பேஸ்ட்டுக்கு அவன் அமேசான்லாம் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறானோ கூகுளோ பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பேர். அதெல்லாம் என்னென்ன உண்டு அத்தனை பண்ணணுன்னா நீங்கள் ஏன் பண்ணலை இத்தனை நாளாக? இல்லை, புத்தி இல்லை. நம்மளை இந்த பிரிட்டிஷ்காரன் நாசம் பண்ணிட்டு போயிட்டான். நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. இப்படியே வாழ்ந்து ஐயான்னு இப்படி வாழ்ந்து பழக்கப்படுத்து. அப்படி முதுகெலும்பு இல்லாத பண்ணிட்டான். இப்போ நிமிந்துட்டோம். மற்றவெல்லாம் முதுகெலும்பு உடச்சி இப்படி நம்மளை நிற்க வச்சிட்டாரு. அதனால் அந்த இது பொறுத்த வரைக்கும் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதியே சனீஸ்வரன் தான். அது 6ஆம் வீடு அதிபதி சனி. முதலீட்டு ஸ்தானம் அவர் தான்.
ஏழாம் வீடு பார்த்தோன்னா சம்மந்தப்பட்ட கலத்திரம் ஷேரிங் ஆஃப் த பண்ணி குரு. ஏங்க வியாபாரம் பண்ணுறது பர்பஸே ஏர்னிங் தானுங்க, அது வரணும் இல்லை, அதுதான் குரு. அவர் கொஞ்சம் சப்ஜெக்ட் கண்டிஷனில் இருந்ததுனால வியாபாரத்தில் சம்பாதிக்க முடியல. இப்படி தான் சம்பாதிக்கணும்னா அவன் எதிர்பார்க்குற மாதிரி சம்பாதிக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரி மக்கள்லாம் வருவாங்களா, கன்சியூமர் வருவாங்களா, யோசிக்கணும். அது கிடையாது. இது நேர்மை, அது அந்நியாயன்றது தெரியும். எங்கெங்கே வியாபாரத்தை பண்ணணுமோ அப்படிலாம் பண்ணால் தான் வியாபாரம். வேர்ல்டு லெவலில் அதிகமாக வெடிபொருள்லாம் விற்கிறது, ஆர்மி இராணுவ தளவாளங்கள்லாம் விற்கிறது. காரணம் என்ன? அது அந்த மாதிரி இந்த நிலைமையை நாசம் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும் விற்று. எப்படி இருக்கு பாரு, ரொம்ப கொடுமை இல்லை இது வியாபாரம். ஆஸ்பத்திரி நிறைய இது இருக்குது. ஏன்னா அத்தனை வியாதியை உண்டாக்கி அத்தனை வியாதி உண்டு. வியாதிகள் மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த டாக்டர்களை பழைக்க முடியுமா, மெடிசின் கம்பெனிலாம் உண்டாக்க முடியும்னா அதுக்காக வியாதிகள் எப்படி பண்ணணும். இது பிஸ்னஸ். இது அதை மாதிரி போய் இது பாவம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. குரு நினச்சார்னா நம்ம எப்படியுமே அன்னிலேருந்து இன்றைக்கு அப்படி தான் இருக்க முடியும். அதுதான் புதன் ஐடியா பண்ணார். இந்த வாட்டி அவர் பிரகாரம் பண்ணும்போது நவகிரக நாரகள்லாம் வரலாறுக்கார அளவுக்கு சனீஸ்வரனுக்கு தொண்டு சர்வீஸ் பண்ணுறது, அது கரெக்டாக மானிட்டர் பண்ணுறது, அழகாக பண்ணுறது. மெயின் இதை பிரதானமாக சுக்கிரனும் புதனும் செயல்படும் போது செவ்வாய் ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணுறாரு. சனீஸ்வரருக்கு அதாவது செய்ய வேண்டிய பிரில்லியன்சி கொடுக்க வேண்டியதான் வேலை. அது கரெக்டாக அது பண்ண வேண்டிய டைமிங் மானிட்டர் பண்ணுற சனீஸ்வரர் வேலை பிரமாதம் பண்ணுறார். அதனால் அந்த பாக்கியமும் நன்னா இருக்குது. அதே சமயத்தில் அந்த சம்பந்தப்பட்ட சப்தமாதி குரு தொடர்பெல்லாம் இருக்குது. குரு சுக்கிரன் தொடர்பு, குரு மிதுனத்தை வந்து கடகத்தை வந்து உட்காந்துப்பாங்க, குரு சுக்கிரன் ஒன்றா இருப்பாங்க. இது மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? டிஸ்கஸ் அப்போ செவ்வாய் சேர்ந்துப்பார். அப்போ என்ன அந்த மாதிரி ஏதாவது அமைப்பில் யாராவது ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவன் நம்பர் 1 கோடீஸ்வரன். அவன் எப்படி சம்பாதிக்கிறான்னு பற்றி இல்லை, அவன் கோடீஸ்வரன். வழி பணத்துக்கு வழியே அவ்வளோ இருக்கும், எதுக்கும் குறையில்லை வாழ்க்கைக்கு. அப்படி ஒரு அமைப்பு. அவனுடைய பேரும் பெருமை உலகத்தை சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஜோடியாக் பெல்ட்டில் சனி பயிற்சியில் இந்த மாதிரி கண்டினியூஸாக பிளவங்க வருஷம் போகிறது வரைக்கும் பராவா பிளவு வருஷத்தில் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. அதனால் 100% இந்த சம்மந்தப்பட்ட வியாபாரி சொல்லக்கூடிய கண்ணி தூக்கிட்டு போய் நிற்கும், எங்கேயோ நிற்க போகிறார். வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 காட்டுறதுக்கு இவங்க தான் முதல் தரமாக இருப்பாங்க. மற்றவங்களாம் இல்லையாண்ணா, மற்றவங்கன்னா போதுன்ற மனநிலை இருந்துட்டாங்க, அது இருந்துட்டு அவ்வளோதான். அதே மாதிரி தன்னிறைவு அடைகிறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. மனுஷன் இந்த அரசாங்கங்கள் ஸ்டெபிலைஸ் ஆனால் தான், எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் ஆக முடியும். அதனால் அரசுகள்லாம் மாற்றங்கள் நிறைய இருக்குது. அந்தந்த சுயாட்சி பண்ணுற அந்த ராஜாக்கள்லாம் இருக்கிற இடமே தெரியாது போயிடும், அந்த அளவுக்கு ஆகிடும். அதில் பெரிய மாற்றங்கள் ஒரு நாடும் வீடு உயர அப்படின்னா, நாடுன்னு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, நாடும் வீடுன்னா பாரத பூமின்னு அர்த்தம். அந்த நல்ல உயர வேர்ல்டு லெவலில் லிஃப்ட்டு போட்டு உயர்த்தி காட்டுறார் பகவான். நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கோ, அடைக்க வாசிக்க சொல்கிற அளவுக்கு பண்ணுறாரு. அந்த அளவுக்கு வெரி ஃபாஸ்ட் ட்ராக்கில் போயிட்டுருக்கு. எல்லாம் சனீஸ்வரருக்கு உதவக்கூடிய அளவுக்கு நவகிரகங்களை அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குற அளவுக்கு அமைப்பு இந்த இயற்கையாக அந்திருக்கு பாருங்கள். இது வந்து எப்போது சகாப்தத்தில் வரும். நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் வந்தது சரித்திரமே இல்லை. எனக்கு ஒரு 100 வருஷம் பார்த்து அப்பவும் இது இல்லை, இந்த மாதிரி அமைப்பில் இல்லை. சரி, இதே வருஷம்தான் இருக்குது சொல்லக்கூடிய இந்த பராம வருஷம் பார்க்கலாம், பழசு பார்க்கலான்னா அதே அதுவும் இல்லை. 60 வருஷத்துக்கு கூட இல்லை. இந்த மாதம் இப்போ தான் அந்த எதிர்பார்க்குறது பராம வருஷம் விலகும். இந்த மாதிரி அமைப்பு பஞ்சாங்க பழசு பார்க்கணும். எங்கே பார்க்குறது? நான் பிறக்காத காலத்தில் 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க முடியும். 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கு. 300 years பேக் இதே மாதிரி இருந்திருக்கு. பிஃபோர் பிரிட்டிஷ் எம்பையர் வரத்துக்கு முன்னாடி இது இருந்திருக்கணும். அதனால் இந்த மாதிரி அமைப்பில் வந்திருக்கு சனீஸ்வரர். நீங்கள் பயப்பட தேவையில்லை. அஷ்டம சனி பயப்பட வேண்டாம், கண்ணிக்கு போய் சப்தம சனி பயப்பட வேண்டாம். அடுத்தது ஒவ்வொரு துலாத்துக்கு சொல்ல இப்படி ஒவ்வொருத்துக்கும் அந்த சனிகள் வரும்போது நம்ம வாழ்க்கையிலே ஒளி விளக்கேற்றத்துக்கு தயாராக இருக்கான்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.